ஸ்டூல் நானே அடிக்கிறேன். மீன் பார்த்தீங்களா? அவங்ககிட்ட என்ன கேட்டீங்க? அவங்க சொன்னாங்களா? நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுட்டு வருவீங்கன்னா வெயிட் பண்ணி. இது எப்படின்னா மீன் வந்து செம்ம டேஸ்ட் இருக்குது. மீன் வெட்டும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவர் போகிறதுனால இவ்வளோ இதாக போகிறத மட்டும் தான் நிற்கிறாரு. மீன் இது ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ தான் லைவாக வந்துருக்கு. இந்த மீனை வெட்டாலுமே அப்படி தான் இருக்கும். போட்டாவா இதுதானே காட்டணும். இந்த அப்படி இதுக்கு என்ன பண்ணணும்? சுடு தண்ணி வச்சுக்கணும். சுடு தண்ணி சூடாக வச்சு இறக்கிக்கணும். இறக்கிட்டு ஒரு துணி எடுத்து அதை போட்டு சூடு ஆறதுக்குள்ளே மீன் உங்களுக்கு கட்டிடும். கல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு மறுபடியும் பசங்களை கழுவிட்டு நீங்கள் சுத்தலில் கூட வறுக்கலாம், இல்லை குழம்பு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மீன் கிடையாது. பொடி முள்ளுன்னு சொன்னாங்கல்ல, பொடி முள் வந்து அவ்வளோவா இருக்காது. இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எத்தனை முள் இருக்குன்னு தெரியாது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீ யூடியூப் பார்த்தானே கிராஸாக போட இதில் போட நீங்கள் கிராஸ் போடுவாங்க. நான் ஒரு மாதிரி வேற மாதிரி கட் பண்ணால் முள் அழகாக வெளியே வரும் அப்படின்னு. அது முள்ளு வலையை வரையா? முள்ளு வலையில் தான் வரும். அந்த மாதிரி நீ சொல்கிறது கிராஸாக போட்டால் அழகாக முள் வெளியே வரும். நீ என்கிட்ட அந்த வீடியோ எடுத்ததே இல்லையா? முள் வலையா? அந்த மாதிரி கேட்டீங்க. யாரும் சொல்லி தானே எனக்கு தெரியுதுன்றா. நீ தான் சொல்லி. இவங்க யாரும் இவங்களுக்கு சொல்ல தெரியாது. இங்கே வெட்ட மாட்டாங்க. சொன்னாதான் வெட்டுவாங்க. அழகா துண்டு போடுறாங்க. புரியுதாம்மா? இது எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு மீன். வரான்னா வர மாட்டான். ஃபோன் பண்ணியா? இல்லை வீடியோ எடுத்துக்கு எவ்வளோ போன் அடிப்பார் வெளியில் ஊருக்கு போயிருக்கேன். 3 நாள் ஃபோன் பண்ணி பேசிட்டா. நீனே வரலான்னு சொன்னேன். ஆமாம், இத்தனை வீடியோ எடுத்துருக்கேன். அவரே கேளு. ஒரு 10 எடுத்துட்டு இருக்கேன். 12 நினைக்கிறேன். இது கிலோ வஞ்சிரம் ஒன்று, 5 கிலோ 7 கிலோ 10 கிலோ வஞ்சிரம். எப்போ நான் மஞ்சள் வந்து எப்போ பார்த்தாலும் இதே கல்யாணம் ஆனதுலேருந்து பாலிஷ் ஆகிட்டான். என்னப்பா எந்த ஒரு வீடியோ இது காட்டுறேன். அவன் நல்லா கிடையாது. காட்டாது அவன் ஒன்றும் நல்லவும் கிடையாது. மீன் வெட்டுறதுல வந்து நம்ம இடத்துல வியாபாரம் வருமா? தென்னாயிட்டா என்ன பண்ணுறது? மீன் புதுசாக அவங்ககிட்ட சொல்கிறேன். என்ன எங்கே முள் இருக்குன்னு பார்த்தேன். இன்னும் வரலையா? என்ன வரலையா? முள் வந்துச்சு. காட்டினது சூப்பராக இது சங்கரா மீன் குழம்பு வைக்கலாம்ல. ஐயாலா கூட்டு புள்ளியை வெட்டிட்டேன். முள்ளு எவ்வளோ வெயிட்டா? நியாயமான கேள்வி. இங்க ஓரத்தில் வைங்க. இங்க ஓரத்தில் இங்க இருக்குல்ல, இதுல கை வச்சா இருக்காது. இங்க கை வைங்க. இங்க இருக்கா பாருங்க, இதுல கை வைங்க. அப்போ அதுதான் அந்த மாதிரி தான் முள்ளு. அந்த பிரச்சனை இருக்காது. நீங்க அதெல்லாம் செய்யலாம். 80 ரூபா கொடுமா? 450 ரூபா 500 வாங்கினா கடை. அந்த கத்தி கொடு, தலைவட கத்தி. புது பக்கம் பண்ண ஒரு நாள் வயிறு பக்கம் நிற்கும் போது தெரிய போகுது உங்களுக்கு. இன்னைக்கு தெரியாது. லாஸ்ட் நாள் வயிறு பக்கம் நிற்கும் போது என்ன வைத்தியக்காரன் கற்றுக்க போகிறாங்க. யாரு நான் குழந்தையில
ஓ அவர்கிட்ட சொல்கிறேன். ஆமாம் வச்சுக்கியா அவர்கிட்டலாம் சொல்லாது. அவர் தான் யார்கிட்ட பேச விடான்ட்டாங்களே. அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வாராம். சொல்லிட்டுறா அவங்க அண்ணன் வந்து நம்ம ஊரில் பேச விடான்ட்டாராம். என்ன சார் மாவட்டோட பேசக்கூடாது. ஏன்னா எல்லாரும் கேட்குறேன். நீ வந்து சும்மா இருக்கிற வாயை நம்பிக்கை விட்டுறான். சின்ன பசங்களாம் பேச்சுவார்த்தை வச்சு சொன்னாரா சொன்னாரா சொல்லிட்டாரு. யார் உண்டியா ஆமாம் சொல்றேங்க உன்கிட்ட பேச மாட்டேங்க. எதுக்கு என்ற வேலை இப்போ நீ வந்து இன்னும் அவர்கிட்ட கேளு. அவர்கிட்ட வந்து கேளியா பணம் காசு வாங்க பாருங்க வாங்க அதான் சும்மா வளர்த்துறாரு. குமார பரவ தான் நான் எழுதி கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சம்பளம் தரல. பயப்படிங்க. நீ இல்லைன்னு தெரிஞ்சாதான் தெரியும். காஞ்சாதான் நறுமை என்னன்னு தெரியும். ஏடா சரி விஜய் இவரு இல்ல ஹாஸ்பிட்டல் 20 நாள் இருந்தாரு. மொத்த வீட்டுல பத்தி தூங்கி தராங்க. வருமானம் கம்மியா இருந்தது இல்ல. கேட்கறதுக்கு பதில் சொல்லியா? வருமானம் கம்மி இல்ல. வருமானம் கம்மியா இருந்தா வருமானம் கம்மியா தான் இருக்குது. என்ன இப்போ கூட தான் கம்மியாகுது. இப்போ வந்து நாள் வந்து கொட்டிச்சா அவரால் எவ்வளோ லாபம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் கரெக்டு தான். மார்க்கெட் கடை லாஸ். உண்மைதான் உண்மை. நீ சொல்றதெல்லாம் புரியும். கரெக்டு தான். அது எப்படி தெரியுமா போல அவர் போல திட்டி நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 8 கூட பார்க்கல போய். ஆனால் அவர் சம்பாதிச்ச காசுலாம் வச்சுக்கின்னு வீட்டில் எல்லாம் கட்டாரு. வீடு கட்டாரு என்னென்னமோ பண்ணாரு. தரேன் வீடு கட்டாரு தண்டல் விட்டாரு. எல்லாத்தையும் சம்பாதிச்சா போல அவர் வச்சு. எதுக்குடா கத்தி கேட்காம கத்தி கூட எல்லாம் வரதே ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரல. அது தப்புதான். எப்படிதான் திரும்ப வந்து இவரும் வந்தாருன்னு தெரியல. கிடைக்காது உங்களுக்கு. வெளியே போய் பாருங்க. வேலை கூடிய வேலை சொல்லியா? நீ வேலை என் கூட வா. சம்பளம் எழுத்துருவா. எவ்வளோ ஒன்று வேணும்? நீ கேட்குற சம்பளம் உண்மையில தான் சொல்லு. உங்க ஃபேமிலியை காப்பாற்றி எவ்வளோ சம்பளம் வேணும்? சம்பளம் வேணும். அது மாசம் தரேன். ஹாஸ்பிட்டல் நீ சும்மா உட்காந்தாலே போதும். சோறு வீட்டில் செய்ய தேவையில்ல. நான் தரேன் உனக்கு சோறு 3 வேளை. ஹோட்டல்லே சாப்பிட்ரு. வீட்டுக்கே திரும்ப என்ன ஹோட்டல் தெரியுமா? என்ன ஹோட்டலியா? பொன்னுசாமி ஹோட்டல். ஃபேமஸான ஹோட்டலு. தண்ணி குடிக்க மாட்டியாம? தெரியல. இது வரையும் நீங்க டெவலப் பண்ணுங்க.